This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. காணாமல் போன அத்திப்பட்டி என்ற கற்பனை கிராமத்தை அறிந்திருப்போம். இதேபோல நிஜத்திலும் ஒரு கிராமம் கண்முன்னே கரைந்து வருகிறது. எங்கே அந்த ஆபத்து? இதை தடுப்பது எப்படி என்று பார்க்கலாம். பொங்கி பிரவாகம் எடுக்கும் தாமிரபரணி ஆறு, கடலில் கலக்கும் கழிமுக காட்சிகள் தான் இவை. பொதிகை மலையில் உருவாகும் பொருணை நதி தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களோடு கன்னியாகுமரி மாவட்டத்தையும் செழிப்பாக்கி கடலில் கலக்கிறது. குமரி மாவட்டத்தில் பரணி ஆற்றின் ஒரு கிளை கடலில் கலக்கும் பகுதிதான் வைக்கலூர். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது வேதனையில் உறைந்து போகிறார்கள் இந்த ஊர் மக்கள். ஆவேசமாக ஊருக்குள்ளே பாய்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது வெள்ளம். மழை குறைந்த பிறகு தண்ணீர் வடிகிறது. இது வழக்கமான வெள்ள பாதிப்புதான் என்றாலும் வைக்கலூரின் பாதிப்புகள் இன்னும் பல படிகள் மேலே உள்ளன. பேரிரைச்சலோடு பிரவாகம் பாயும் போது கேக்கை வெட்டி எடுத்து செல்வது போல வைக்கலூரின் ஒரு பகுதியை அரித்தெடுத்து கொண்டு செல்கிறது வெள்ளத்தின் வேகம். பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் அணைகளின் உபரி நீரும் மழை நீரும் ஆர்ப்பரிக்கும் போது திசை மாறுகிறது தாமிரபரணி ஆறு. வைக்கலூரின் பட்டா நிலங்களில் பாய்ந்தோடி இழுத்து செல்கிறது. கடந்த ஆண்டு மட்டும் 6 ஏக்கர் பட்டா நிலம், 3 வீடுகள், ஏராளமான தென்னை, பலா, அயினி, தேக்கு மற்றும் வாழை மரங்களை ஒழுங்கியது வெள்ளம். தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகம் கட்டிய பிறகுதான் இந்த அவல நிலை என்கிறார்கள் வைக்கலூர் கிராம மக்கள். இந்த துறைமுகம் பூகோள அறிவியலின் அடிப்படையில் விஞ்ஞான பூர்வமாக கட்டவில்லை என ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கிறது. எங்கள் கிராமத்தை வெள்ளம் அழித்து வருவதற்கும் தேங்காய்பட்டணம் துறைமுகத்தின் வடிவமைப்பு தான் காரணம் என்கிறார்கள் வைக்கலூர் மக்கள். இந்த துறைமுகம் அமைந்த பிறகு மடைமாற்றப்பட்ட தாமிரபரணி ஆற்று நீர் வைக்கலூரில் பெருவெள்ளம் பெருக்கெடுத்தது. இந்த பாதிப்பில் கடல் நீர் மேலேறியதால் உப்பாக மாறத் தொடங்கியது தாமிரபரணி. இதை தடுக்க பரக்காணி பகுதியில் தடுப்பணை கட்டும் பணிகள் தொடங்கின. இந்த பணிகள் நடந்தபோது பெருக்கெடுத்த வெள்ளம் வைக்கலூரை சிதைத்து போட்டது. இந்த பாதிப்புகளை தடுக்க ஆற்றின் கரையோரமாக 280 மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு சுவர் கட்ட பொதுப்பணித்துறை முடிவெடுத்தது. இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டும் பணிகள் கிடப்பிலேயே கிடக்கின்றன. எல்லாமே இடிஞ்சு ஆத்துல போயிட்டு இருக்கு. தடுப்பு சுவர் கட்டுவதற்கு சர்க்கார்கிட்ட பல தடவை கோரிக்கை கொடுத்தோம், பல தடவை சொல்லிட்டும் அதுக்கு பணம் ஒதுக்கீடு செய்த பிறகும் கொஞ்சம் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். தண்ணி வரும்போது மட்டும்தான் தஹசில்தார், டெப்டி கலெக்டர் மற்றும் பொதுமக்கள் ஆபீசர்ஸ் வர்றாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க பாதுகாப்பா உட்காருங்க சொல்லிட்டு போறாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இனி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இனி அதிகம் கனமழை தான் இனிமே. ஏன்னா இனி ஜூன் ஜூலை எல்லாம் நல்ல மழை தான். அந்த டைம்ல இந்த 3 டேம்ல இருந்தும் அந்த உபரி நீர் அதிகமாக திறந்துட்டாங்கன்னா எந்த இடத்துல உழைப்பு ஏற்படும். இந்த உள்ளாடி கூட 120-200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், வீடுகள் முற்றிலும் அழிஞ்சு போகும். தடுப்புச் சுவரை கட்ட அரசு தரப்பில் அலட்சியம் காட்டப்படுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் வைக்கலூர் மக்கள். இனிவரும் மழை நேரங்களில் தங்களை முகாம்களுக்கு அழைத்தால் செல்லவே மாட்டோம் என்று கூறுகிறார்கள் ஆதங்கத்துடன். வைக்கலூர் மக்களின் குற்றச்சாட்டுகள் பற்றி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஜோதி போஸிடம் கேட்டோம். தடுப்புச் சுவர் கட்டும் பணிகளுக்கு
மண் அள்ளுவதற்கான அனுமதி மாவட்ட நிர்வாகம் மற்றும் கனிம வளத்துறையிடமிருந்து இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அனுமதி கிடைத்ததும் உடனடியாக பணிகள் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். புதிய தலைமுறைக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் மனுவுடன் ரவிக்குமார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.